அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் அனைத்து மக்களையும் ஒன்றிணைக்கும் பாலமாக மட்டுமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் பாபர் மசூதி அவர்களுக்குரிய கோவிலை கட்டி கொடுக்காமல், இடம் கொடுத்தாமல், இதை பற்றி ஒருமுறை கூட மத்திய அரசிடம் வலியுறுத்தாமல், மத்திய அரசை மிக இழிவாக பேசிக்கொண்டு இன்றைக்கும் செயலாற்றி கொண்டிருப்பவர்கள் இவர்களுடைய தேவைக்காக பல முறை சென்று மத்திய அரசிடம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கும் பாபர் மசூதிக்காக கோவிலை கட்டப்பட வேண்டும், அதற்குரிய திட்டங்கள் என்ன என்று இன்று வரை மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படவில்லை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல முறை இதை பற்றி மத்திய அரசிடம் பேசியிருக்கிறது. கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது இதற்குரிய கோவில் கண்டிப்பாக கட்டப்படும். இது மத்திய அரசுடைய ஒத்துழைப்போடும் அனைத்து மக்களுடைய நல்லாசியுடன் நடைபெறும். இதை நான் உறுதியாக இங்கே கூறுகிறேன். என்றைக்குமே எந்த ஒரு வேறுபாடு இல்லாமல் அனைத்து மக்களையும் ஒன்றிணைந்து செயல்படுவர்கள் மட்டுமே ஒரு நல்ல தலைவர்களாக இருப்பார்கள். இன்றைக்கும் எங்களுடைய தலைவர்களை பின்பற்றி நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு திராவிட மாடல் என்று சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருப்பவர்கள் இன்றைக்கு மக்களுடைய பணத்தை மட்டுமே சுரண்டை பிழைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செயல் கண்டிப்பாக மாற்றப்பட வேண்டும். அனைத்து மக்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடாது, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை எடுக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு இவர்கள் சமத்துவம் என்று சொல்லிக்கொண்டு மக்களை சுரண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே மக்களுக்காக, அனைத்து மக்களுக்காக சமமாக செயல்படும் என்பதை இங்கு திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.